வெள்ளிக்கிழமையான ஜும்மாவுடைய நாளில் செய்யவே கூடாத 4 விஷயங்கள். சூரியன் உதிக்கும் நாட்களிலேயே வெள்ளிக்கிழமையே மிகவும் சிறந்த நாளாகும். இப்படி இந்த மகத்தான நாள்ல இந்த 4 விஷயங்களை நம்ம செய்யவே கூடாது. ஃபர்ஸ்ட், வியாபாரம் செய்வது. ஜும்மாவுடைய நாள்ல வாங்கு சொன்ன உடனே நம்ம வியாபாரம் செய்யக்கூடாது. அப்படியே நம்ம வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஜும்மாவுடைய தொழுகைக்காக நம்ம போயிடணும். ஜும்மாவுடைய நாள்ல வாங்கு சொன்னதுக்கு அப்புறமா நம்ம வியாபாரம் செய்யக்கூடாது. இரண்டாவது, குத்பாக்கிடையில் பேசுவது. வெள்ளிக்கிழமை அன்று இமாம் உரையாற்றி கொண்டிருக்கும் போது உன் அருகில் இருப்பவரிடம் நீ மௌனமாக இரு என்று கூறினாலும் நீ வீண் பேச்சு பேசியவனாவாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அதனால குத்பா இடையில பேசக்கூடாது. மூன்றாவது, ஜும்மாவுடைய நாளில் இமாம் உரையாற்றும் போது முழங்கால்களில் கைகளை கட்டி குத்துக்காலிட்டு உட்காருவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்துள்ளார்கள். நான்காவது, நோன்பு நோற்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை அன்று நோன்பு நோற்பதை தடை செய்துள்ளார்கள். அப்படியும் யாராவது நோன்பு வச்சே ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வியாழன் வெள்ளி நாட்கள்ல வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வெள்ளி சனி நாட்களில் வைக்கலாம். குறிப்பிட்டு வெள்ளிக்கிழமை நாட்களில் நோன்பு நோற்பது கூடாது.